ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஆயுத பூஜை தின நல்வாழ்த்துக்கள். மன நிம்மதியோடு மகிழ்ச்சியோடு சிறப்பாக எல்லோரும் ஆயுத பூஜையை கொண்டாடுங்க. நாங்களும் கொண்டாடுறோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் ஹோம் க்ளீனிங் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம். நான் மார்னிங் டிஃபன் ஒர்க்கை முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வாஷ் பண்ண வச்சுருந்துருக்க துணி எல்லாத்தையும் எடுத்து போட்டு அதுக்கு சோப்புத்தூள் போட்டு நான் ஊற வச்சுட்டேன். ஏன்னா நம்ம க்ளீனிங் ஒர்க் பண்ணி முடிக்கிறக்குள்ளேயும் அது நல்லா ஊற இருக்கும், நம்மளுக்கு அழுக்கு போகும், வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக ஊற வச்சுட்டேன். ஊற வச்சுட்டு பார்த்திங்கன்னா கிச்சனுக்குள்ளே கிச்சன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா எல்லா ஜாமானும் எடுத்து போட்டு கபோர்டில் உள்ளது, ஸ்லாப்பில் உள்ளது எல்லாத்தையும் எடுத்து கீழே வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டஸ்ட்டு ஃபுல்லாகவே ஒட்டடை ஃபுல்லாகவே அடிச்சு விட்டு அது ஃபுல்லாக ஒரு விளக்குமாறு வச்சு நல்லா கூட்டி விட்டுட்டேன். கூட்டி விட்டதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா லிக்விட் கலந்துருச்சு. அதை ஃபுல்லாக தெளித்து விட்டுட்டேன். கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம கம்பி வச்சு நல்லா அதை தேய்ச்சி அந்த எண்ணெய் பிசு கரை எல்லாத்தையும் எடுத்து விட்டாங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல துணி வச்சு வாஷ் பண்ணி நல்லா தொடச்சிக்கிட்டாங்க. தொடச்சிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 டைம் அந்த மாதிரி வேறு துணி மாற்றி நல்லா தொடச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக நல்லா க்ளீனாக வந்துருச்சு. நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கூட்டி எல்லா ஜாமானையும் எடுத்து வைக்கிறையில் பார்த்திங்கன்னா வீடியோ நான் ஆன் பண்ணி வச்சுருந்தேன்னு நினச்சிட்டு ஃபுல்லாகவே எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வீடியோ ஆன் பண்ணவே இல்லை. அது வீடியோவில் ரெக்கார்ட் ஆகலை. அதனால் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்காண்டி க்ளீனிங் ஒர்க் போட்டு போடுறேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சிட்டேங்க. எடுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே குப்பையெல்லாம் கூட்டி எல்லாமே அள்ளி வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வேலை பார்த்தா நம்மளுக்கு ஒரு வேலைக்கு 2 வேலை வைக்கிறான் என் பையன். ஒரே சேட்டங்க. அவனை வச்சுட்டு சுத்தமும் பண்ண முடியல, ஒன்றும் பண்ண முடியல. என் பின்னாடியே வந்து நின்றுட்டு இருந்தான். அவ்வளோ சேட்டை. அவனையும் சமாளிச்சுட்டு இந்த வீடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ண அவ்வளோ ஒரு கஷ்டமாக போச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு அதையும் கமுத்து வச்சிட்டாங்க. கமுத்து வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கழுவி விட்டாச்சு. வீடு ஹாலு, நடு ஹாலு எல்லாத்தையும் கழுவி முடிச்சதுக்கப்புறம் கிச்சன்லாம் கழுவி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு க்ளீனிங்காக ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கேன். மறக்காமல் அதை பாருங்கள். பார்த்துட்டு நான் எப்படி க்ளீன் பண்ணேன் என்ன ஏதுன்னு மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். துணியும் வாஷ் பண்ணியாச்சுங்க. வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு. துணியை வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் நான் ஒரு 10 o'clock ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தது. உண்மையிலே சொல்கிறேங்க, ஈவினிங் ஒரு 4:30க்கு மேலே ஆயிடுச்சுங்க. அந்தளவுக்கு ஆயிடுச்சு. நானே எல்லாமே பெட்ஷீட்லாம் ஊற வச்சு துவைச்சி அலசி கொண்டாந்து மெத்தையில் காய வச்சுட்டு கீழே இறங்கியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு என்ன குளிச்சுட்டு சந்தைக்கு தான் போகணும். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.